கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த அனுதினம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோபுவின் புத்தகம் 30:26. நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றியிருந்தார், ஒரு தீங்கும் செய்யவில்லை. இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் நன்மை செய்திருப்போம், ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு தீமை தான் செய்கிறார்கள். அப்படியாக ஒரு எஜமான் ஒரு குதிரையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் வளர்த்தார். இரண்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, வளர்கிறது. வளர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் குதிரைக்கு வியாதி வந்து படுத்துருச்சு. எஜமான் டாக்டர் கூப்பிட்றாரு. டாக்டர் வந்து மருந்து கொடுக்குறாரு. இன்னொரு 3 நாள் கழித்து பார்ப்போம் அப்படின்னு, இந்த மருந்து குணமாயிடும் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு 3 நாள் கழித்து வராரு. குதிரையை அந்த மருந்து செயல்படலை, குதிரை எழும்பலை. சரி, இன்னொரு 3 நாள் பார்ப்போம், இல்லைன்னா அந்த குதிரையை கொண்டுடுவோம், மருந்து வச்சு கொண்டுடுவோம் அப்படிங்கிறார். இப்போ ஆட்டுக்கடாவுக்கு ஒரே துக்கமாகிடுச்சு. ஐயோ, என் நண்பனை கொல்ல போகிறாங்களே அப்படின்னு சொல்லி 3 நாள் கழித்து வருகிறாரு டாக்டர். அதுக்குள்ளே அந்த ஆட்டுக்கடா என்ன செஞ்சிருச்சு, அந்த 3 நாள் கழித்து மறுநாள் அந்த குதிரை எட்டி எட்டி உதைச்சிக்கிட்டே இருக்கு. உதைக்குது. உடனே திடீர்னு குதிரை எழுந்திருச்சு, நின்றுடுச்சு. டாக்டர் 3 நாள் கழித்து வரார். வந்து பார்த்தா குதிரை எழும்பி நிற்கிது. எஜமானுக்கு ஒரே சந்தோஷம். டாக்டர், நீங்கள் கொடுத்த மருந்துனால தான் இது எழும்பி நிற்கிது அப்படின்னு இருக்கிறார். ஆனால் ஆட்டுக்கடா சிரிச்சது. நான் என் நண்பனை காப்பாற்றுறதுக்காக எட்டி உதைச்சேன். அவர் கொடுத்த மருந்து, 3 நாள் கொடுத்த மருந்து குணமாகலை, அது படுத்து தான் கிடந்தது. நான் எட்டி உதைச்சதுனால தான் அது எழுந்திருச்சிச்சே அப்படின்னார். அந்த எஜமான் சொல்கிறாரு, டாக்டர், நீங்கள் செஞ்ச நன்மைக்காக நாளைக்கு வாங்க, என்னுடைய கடாவை வெட்டி உங்களுக்கு சாப்பாடு போட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். எப்படி இருக்கு பாருங்க. அவர் நன்மை செய்துட்டு தீமை வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கலிலே எங்கும் சுற்றி திரிந்து எல்லா இடங்களிலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாருக்கும் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எல்லாரும் இப்படி நன்மை செய்த உடனே அவருக்கு தீமை வந்து சேர்ந்தது. எப்பொழுது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த குற்றவாளிகளை இருவரையும் அவர்கள் வருஷந்தோறும் பண்டிகை தோறும் விடுதலை ஆக்குவதற்கு அரசாங்கத்திலே வழக்கமாக இருந்தது. அப்பொழுது பரபாசும் இயேசுவும் இருக்கிறார்கள். அங்கே பிலாத்து கேட்கிறான், இந்த இருவரில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, இயேசு எங்களுக்கு வேண்டாம் சொல்லி அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் கத்துகிறார்கள். உடனே இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து சுமரட்டும் என்று சாபத்தை வாங்கி கொண்டார்கள். இயேசு நன்மை செய்தார், அவருக்கு தீமை வந்து சேர்ந்தது. 430 வருஷமாய் அடிமையாக இருந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு அவர்களை செங்கடலை 2ஆக பிளந்து அந்த ஜனங்களை வழி நடத்தினார். அந்த ஜனங்கள் உண்ண உணவு காலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா மன்னா, மாலையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இறைச்சி, இப்படி மன்னாவும் இறைச்சியும் கொடுத்து அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். பகலிலே மேகசமும் இரவினிலே அக்கினி சம்பவமும் வழிநடத்தி வந்தது. ஆனால் இரட்சகராகிய தேவனை அவர்கள் மறந்தார்கள். அடுத்ததாக நாபால் தன் வாழ்க்கையிலே நொடிச்சு போயிருக்கும்போது, கஷ்டப்படுகிற நேரத்தில் தாவீது மிகுந்த உதவிகளை செய்திருந்தான். ஆனால் ஒரு நாள் தாவீது நொடித்து போய் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு 400 வாலிபர்களை அனுப்பி நாபாலிடம் போய் ஏதாவது வாங்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். யார் அந்த ஈசாயின் மகன், யார் அந்த தாவீது, போங்கடா அப்படின்னு சொல்லி 400 பேரை அவன் விரட்டி அடித்து விட்டான். ஆனால் தாவீதுக்கு அந்த நன்மைக்கு பதிலாக அவனுக்கு தீமைதான் வந்தது. இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நீங்களும் நானும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய பயணங்கள், அவருடைய வியாபாரம், தொழில், படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்.